विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कुकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तपुंहशिलकः चालावत्यः चैकितायनं दाल्भ्यमुवाच अप्रतिष्ठितं वै किल ते दाल्भ्य साम यस्तु एतर्हि ब्रूयान् मूर्धा ते विपतिष्यतीति मूर्धा ते विपतेति। சிக்னல் கொஞ்சம் வீக்கா தெரியுது, நான் கொஞ்சம் வேற ரூம் போயிட்டேன். மூர்தா தே வியபதிஷ்யதி மூர்தா தே வியபதேத் ரெண்டா சொல்றார். நீ சரியான இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும். இதரஸ் இலகா சாலாவத்தியைகிதாயனம் தால்பியமுவாச்ச அப்பிரதிஷ்டிதம். நீ சொல்றிய இந்த சாமம் அது எங்க பிரதிஷ்டா இருக்குன்னு சொல்ற, சொர்க்கத்துல பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொன்னியே, அது தப்பா இருக்கிறதுனால இதுல அசகிஷ்ணுவாக இருக்கிற யாராவது பொறுக்காதவர்கள் அர்த்தம். சகிக்கிறதுன்னு சொல்றமே, சகித்துக் கொள்வது, சகித்து கொள்ளாதிருப்பதுங்கிறது அசகிஷ்ணு. சாமவித்து, சாமம் தெரிந்தவன் அதே சமயத்துல தப்ப பொறுத்துக்கிற தன்மை இல்லாதவர். அவர் தலைக்கீழ விழுந்துரும், தப்பா சொல்றேன்னு கோபப்பட்டாருன்னா உனக்கு விழுந்துரும். ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ சொன்னது தப்புன்னு அர்த்தம். அதான அர்த்தம். நான் உன்னை தப்புன்னு சொல்லல. இப்போ சாமம் தெரிந்தவன் தப்புன்னு சொன்னான்னா உன் தலைக்கீழ விழுந்துரும்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா இது தப்புன்னு தான் இவர் சொல்றார். ஷிலகர் தால்பியர்கிட்ட சொல்றார், நீங்க சொல்றது சரிதான், ஆனா அப்பிரதிஷ்டிதமா தெரியறது. யாராவது சாமம் தெரிஞ்சவன் கோபப்பட்டு உன் தலைக்கீழ விழட்டுன்னு சொன்னா உன் தலைக்கீழ விழுந்துருப்பா அப்படிங்கிறார். எஸ்து அசகிஷ்ணு சாமவித் ஏதர்ஹி ஏதஸ்மின் காலே ப்ரூயாத் கஷ்டித் விபரீத விஜானம் அப்பிரதிஷ்டிதம் சாம பிரதிஷ்டிதம் ஏவம் வாத அபராதினஹ மூர்த்தா சிரஸ்தே விபதிஷ்யதி விஸ்பஷ்டம் பதிஷ்யதி. யாராவது அந்த மாதிரி அப்பிரதிஷ்டிதமா இருக்கு உன் சாமம் அப்படின்னு ஒரு சாமவேதி, ஒரு பண்டிதர் சொன்னார்னா என்ன ஆகும்? ஏவ முக்தஸ்ய அபராதினஹ ததா ஏவ தத்விபதேத் ந சம்சயஹ. நிச்சயமா விழுந்துரும் கீழே. நது அகம் பிரவீமி, நான் தலை விழுன் தலை கீழே விழட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் எவனா அசகிஷ்ணுவா இருக்கிறவன் சொன்னான்னா அது பலிச்சிடும் போல இருக்கு.
அப்படின்னு இவர் சொல்றார். அதாவது நீ சொல்றது தப்புன்னு நேரடியா தான் சொல்றார். கொஞ்சம் கௌரவமா சொல்றாரு அத. இப்பதான் அந்த கேள்வி வந்ததுன்னு அதோட நிறுத்தியிருந்தோம். நனு மூர்தா பாதார்ஹம் சேத் அபராதம் கிருத்தவான். மூர்தபாதார்ஹம் மூர்தபாதார்ஹம் சேத் அபராதம். மூர்தபாதம்னா தலை கீழ விழற அளவுக்கான ஒரு அபராதத்தை கிருத்தவான் செய்திருப்பானேயாகில் அதஹா பரேண அனுக்தஸ்யாபி பதேர் மூர்தா. தலை விழுந்துருன்ற பட்சத்துல செஞ்ச உடனே விழுந்துடணுமே. அவனுடைய கர்ம பலத்தினால தானே ஒரு விஷயம் நடக்கிறது. இன்னும் வந்து சொல்லணும்னு எதுக்கு அபேட்சை இருக்கணும்? நான் ஒரு பாபத்தை பண்றேன், அந்த பாபத்துக்கு எனக்கு வந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டிக்கணும்னு ஒரு கர்ம பலன் வச்சுப்போம். இப்ப நானா தானே விழணும். இன்னொருத்தன் வந்து நீ கீழே விழு அப்படின்னு சொன்ன அப்புறம் விழுந்தேன் அப்படின்னு இருக்க முடியுமோ? அப்படிங்கிறதுனால இவர் கேள்வியா கேட்கிறார். மூர்தா பாத்தார்கம் சேத் அபராதம் கிருத்தமான். தலை கீழே விழுற அளவுக்கான அபராதத்தை பண்ணியிருந்தான்னா பரேண அனுக்தஸ்யாபி பதே. இன்னொருத்தன் வந்து சொல்லாமையே வேணுமே. நச்சேத் அபராதி உக்தஸ்யாபி நச்சேது. அப்படி அவன் பண்ணிருக்கல, அபராதத்தை பண்ணிருக்கலன்ற பட்சத்துல அபராதி உக்தஸ்யாபி நைவ பததி. நச்சேத் அபராதி, அவன் அபராதம் பண்ணாதவனாக இருந்தான்னா எவனோ ஒருத்தன் சொன்னதுனால மட்டும் விழுந்துட போறதில்ல. இது எப்படி நீ இன்னொருத்தன் சொல்றதோட லிங்க் பண்ண முடியும்ன்றதா கேள்வி. அந்யதா அகிருத அபியாகமா, செய்யாததுக்கான கஷ்டம் வந்ததாகும். அகிருத அபியாகமம்னா வந்து சேர்றதுன்னு அர்த்தம். இவன் பாப்பமே எவனோ ஒருத்தன் சொன்னதுனால இவன் தலை கீழ விழுந்ததுன்னா இவனுக்கு சுவாபாவிகமா வர வேண்டாதது ஒருத்தன் சொன்னதுனால வந்ததுன்னு ஆகும். இன்னொருத்தன் சொல்லாம இருந்துட்டதுனால விழ வேண்டிய தலை விழாம போச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ கிருதநாசஸ்யாதாம், இவன் பண்ண தப்புக்கு பலன் கிடைக்கலன்னு ஆச்சு. அதனால விழறதுன்னா தானாதான் வேணும், இன்னொருத்தன் சொல்லணும்னு இங்க எதுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்கிறார். லாஜிக் இல்லையே. இவர் தப்புன்னு சொல்றதுக்காக தான் அதை சொல்றாரு ஆக்சுவலி அந்த ரிஷி. இருந்தாலும் லாஜிக்கோட தானே சொல்லணும். எவன் வந்தா என்னப்பா சொன்னதுனால ஒன்னும் இந்த விழுந்துட போறது இல்ல. என்ன நெருப்புன்னு சொன்னா வாய் சுடாதுங்கிற கதையா? நடந்தாதானே அப்படின்னு இவர் சொல்லிட போக முடியும் இல்லையா? அப்ப லாஜிக்கலா தான் சொல்லணும். இப்படி எவனா சொன்னா தலை விழுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேள்வி. அதுக்கு சொல்றார், நான் ஏஷ தோஷா, இது ஒன்றும் பெரிய தோஷம் இல்லப்பா. கிருத்தஸ்ய கர்மணா சுபாசுபஸ்ய பலப்பிராப்தே தேச கால நிமித்த அபேக்ஷத்வா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எதை வந்து தானா நடந்தது, எது வந்து புருஷ பிரயத்தனத்தினால இன்டர்ஃபியரன்ஸ்ல நடந்ததுன்னு யார் நிர்ணயம் பண்றது? இப்போ ஒருத்தன் பாபம் பண்ணியிருக்கான் வச்சுப்போம். ஏதோ ஒரு கர்மா, அந்த கர்மானால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கு, இல்ல அடிபட்டுக்கணும்னு இருக்கு. எவனோ ஒருத்தன் பைக்கை கொண்டு வந்து இவன் மேல இடிச்சிட்டான். இடிச்சதுனால இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ இவனுடைய பாப பரிபக்குவத்தினால ஆக்சிடென்ட் ஆச்சா, இல்ல எவனோ ஒருத்தன் ஃப்ரீவில்ல மிஸ்யூஸ் பண்ணி அவன் கொண்டு வந்து இடிச்சதுனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு, இவன் ஒன்னும் பாப்பமே பண்ணிருக்கலன்னு எடுத்துக்கிறதா? எப்படி எடுத்துக்க முடியும் அத? ஒருத்தன் பைக்கை கொண்டு வந்து இடிக்கிறான், அடிபட்டவன் அவன் கர்மாவால இடிச்சுட்டானா, அவன் கர்ம பரிபக்குவத்தினால இடிச்சுட்டானா, இல்ல பைக் ஓட்டுறவன் பண்ண மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீவில்லா? இது இந்த விஷயம் ரிசால்வே பண்ண முடியாது. ஏன்னா மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீவில்னு சொல்லலாம். மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீவில் அவன் பண்ணதுக்கு காரணமே இவனுடைய கர்மா தான் எடுத்துக்கலாம் இல்லையா? அதுதான் இங்க பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறார். 2வது பொசிஷன். பலப்பிராப்திக்கு எந்த தேசத்துல அந்த பலன் உனக்கு கிடைக்கணும், எந்த காலத்துல அந்த பலன் உனக்கு கிடைக்கணும், எந்த நிமித்தத்தினால அந்த பலன் உனக்கு கிடைக்கணுங்கிறது ஆல் டுகெதர் தான் பலப்பிராப்திக்கு காரணம். பலம்னா நல்லது மட்டும் இல்ல, கெட்டது ரெண்டுமே தான். ரெண்டுத்துக்கும் காரணம் வந்து தேச காலம், அப்புறம் இது நிமித்தம், மூணுமே சேர்ந்துதான்றார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஜென்மா நம்ம கர்மா பத்தி வர்றதுனால நம்ம கர்மா கொஞ்சம் பேசுவோம், அதனால
கான்டெக்ட் இருக்கு. எனக்கு எப்படி கர்மா சஞ்சிதம்னு ஒரு கர்மா இருக்கு. சஞ்சிதம்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட். எவ்வளவு கர்மா இருக்கு? இன்ஃபைனைட் கர்மா இருக்கு. இன்ஃபைனைட் புண்ணியம் இருக்கு, இன்ஃபைனைட் பாப்பம் இருக்கு எல்லாருக்கும். அது எப்படி சார் எல்லாருக்கும் இன்ஃபைனைட் இருக்க முடியும்? ஏன்னா உனக்கு எப்போ பர்த் ஆரம்பிச்சுதுன்னு கேட்டா, இன்ஃபைனைட் பர்த்ஸுக்கு முன்னாடி உனக்கு பர்த் ஆரம்பிச்சிடுது. லிட்ரலி இன்ஃபேக்ட் அனாதின்னு சொல்றோம். இன்ஃபைனைட்னா என்ன? அனாதி. திடீர்னு ஒரு ஜீவாத்மா உற்பத்தியே ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது திடீர்னு? ஒரு ஜீவாத்மா ஜீவிதமா வாழணும்னா அதுக்கு என்ன தேவை? கர்மா தேவை. ஏதோ ஒரு பிராரப்த கர்மானாலதான் நான் பிறக்க போறேன். மனுஷனா இருந்தாலும் சரி, ஆடு மாடா இருந்தாலும் சரி, செடி கொடியா இருந்தாலும் சரி, பசு பட்சியாக இருந்தாலும் சரி, அமீபா, பாக்டீரியா, கொசு, எதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு பாபத்தையும் ஒரு புண்ணியத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் ஜென்மா அப்படிங்கிற கர்மா மாடல்ல முதல் பர்த்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. முதல் பர்த் இருக்கணும்னா முதல் பர்த்ல கர்மாவே கிடையாது. அதுக்கு முன்னாடி கர்மாவே கிடையாதுன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த் எங்க இருந்து வரும்? எந்த பாபத்தையும் எந்த புண்ணியத்தையும் அனுபவிக்கிறதுக்காக நான் முதல் பர்த் எடுக்க போறேன்? அப்போ முதல் பர்த்னு சொல்ல முடியவே முடியாது கர்மா மாடல்ல போகும் பொழுது. எப்படி உலகம் வந்து எப்ப ஆரம்பிச்சது? பிக் பேங்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்ற கேள்வி வரும். ஸ்பேஸாவது இருந்ததா? இல்ல ஸ்பேஸுமே பிக் பேங்ல இருந்து வருதா? நிறைய விஷயம் இருக்கும் இல்ல. இதுக்கு முன்னாடின்னு போனா டயத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, டைம் இங்கதான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி டைமே கிடையாதா சார்? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு கேட்கணும். சோ இது எல்லாமே அனாதிதான். ஸ்பேஸ் எங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியுமா? டைம் எங்க ஆரம்பிச்சதுன்னு நம்ம ஜென்ரலா இதுல சொல்றேன். ரொம்ப ஒரேடியா அதுக்காக சயின்ஸ்ல போய் என்ன எக்ஸ்பேண்டிங் ஸ்பேஸ், கன்வர்ஜிங் ஸ்பேஸ் அதுக்கெல்லாம் போகக்கூடாது. நான் சொல்றது ஒரு சாமான்யமா அப்சர்விங் ஸ்பேஸ்ல நம்மளோட மைண்ட்னால கன்சீவ் பண்ணக்கூடிய டொமைனுக்குள்ள சொல்றேன். எங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா, ஆரம்பிச்சுதுங்கிற வார்த்தையே அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அப்புறம் ஒண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆரிஜின்னு ஒண்ணுத்த காமிக்கிறோம். பட் ரெண்டு சைடும் டெண்டிங் டு இன்ஃபினிட்டின்னு தானே போட வேண்டியிருக்கு. ஏன்னா எங்க போய் முடியும்? அது பாட்டு போயிட்டே தானே இருக்கும். ஒய் ஆக்சிஸா இருக்கட்டும், எக்ஸ் ஆக்சிஸா இருக்கட்டும். பேரலல் லைன்ஸ் மீட் அட் இன்ஃபினிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது மீட் பண்ணாதுன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. மீட் அட் இன்ஃபினிட்டின்னா அங்க போய் பார்த்தா எப்படி மீட் பண்ணணும் பார்க்க முடியும். ஸோ எனிவே, ஸோ எதுக்கு சொல்றேன்? அதனால கர்மான்றது முதல் பர்த்துக்கு இருக்க முடியாதுங்கிறதுனால முதல் பர்த் அப்படிங்கிறதே நாட் பாசிபிள். ஸோ இன்ஃபைனைட் பர்த் இருந்தால், இன்ஃபைனைட் பர்த் இருந்ததுன்னா ஒரு பர்த்ல நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன், கம்மியா பாபம் பண்ணியிருப்பேன். இன்னொன்னுல நிறைய பாபம் பண்ணியிருப்பேன், கம்மியா புண்ணியம் பண்ணியிருப்பேன். எப்படி வேணா பண்ணிட்டே இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். எல்லாமே இட் வில் டென் டு இன்ஃபினிட்டி ஒன்லி. இல்லையா? ஏன்னா பர்த்தே இன்ஃபினிட்டி. நீ ஒவ்வொரு ஜென்மால புண்ணியம் கம்மி பாப் ஜாஸ்திங்கிறத வச்சு ஒருத்தன் வந்து சங்கீதத்துல கம்மியான பாப்பம் வச்சுட்டு இருக்கான்லாம் சொல்ல முடியாது. அப்ப எல்லாருக்குமே இன்ஃபைனைட் சஞ்சிதம் இருக்கு. இன்ஃபைனைட் புண்ணியம், இன்ஃபைனைட் பாபம். இதுல எந்த செட் ஆஃப் புண்ணிய பாபத்தை எடுத்துட்டு ஒருத்தன் ஒரு ஜென்மாக்கு வரான் அப்படின்னு யார் நிர்ணயம் பண்றா? ஒரு ஜென்மால இத்தனை லிமிட்டெட் குவான்டிட்டி ஆஃப் புண்ணியம், லிமிட்டெட் குவான்டிட்டி ஆஃப் பாபம் தான் அனுபவிக்க முடியும். இன்ஃபைனைட்டெல்லாம் அனுபவிச்சிட முடியாது. ஸோ ஈஸ்வரன் தான் நிர்ணயம் பண்றாருன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. கரெக்டா? இப்போ அந்த புண்ணியம், நாம் பண்ண எந்த புண்ணியத்துக்கு என்ன பலன், நாம் பண்ண எந்த பாபத்துக்கு என்ன பலன், யார் நிர்ணயம் பண்றா? பசுமாட்டை அடிச்சேன்னா காலில் அடிபட்டுப்பேன் என்ன? ஒரு உயிரை கொசுவை அடிச்சு கொன்னேன்னா அன்னைக்கு வந்து சாப்பாடு நல்லா இருக்காது இப்படின்னு பலன்னு வச்சுப்போம். ஒரு கொசுவை கொன்னதுக்கு ஒரு நாள் சாப்பாடு இல்ல கல் வரும் அப்படின்னு வச்சுப்போம். பாப ஒரு பலம். புண்ணியம் வந்து நான் யாராவது ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா அடுத்த ஜென்மால ரசகுல்லா கிடைக்கும் ஒரு வேலைக்கு. இப்ப இந்த கனெக்ஷன் யார் கொடுக்குறா? ஈஸ்வரன் தான் கொடுத்தாங்க. அந்த கனெக்ஷன் என்ன விதமாக அந்த புண்ணியத்தினுடைய பலன் எனக்கு ஏற்படணும், எந்த காலத்துல அது ஏற்படணும்? 10 ஜென்மாக்கு முன்னாடி நான் பண்ண பாபத்துக்கான ஒரு பலன் இந்த ஜென்மால என்னோட 17வது வயசுல 32வது நாள் வருஷத்துல
மத்தியானம் 11:30 மணிக்கு எனக்கு பலன் கிடைக்கணும், அந்த அளவு கனெக்ஷன் இருந்தாகணும் இல்லையோ? இருந்தா தானே. ஏன்னா எல்லாம் ஒரே நாள்ல ஒரே டயத்துல வந்துட போறது இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டயத்துல ஒரு பலன் வரப்போகுது. அப்போ தேசமும் முக்கியம். அன்னைக்கு அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு நான் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது பகவான் தான் நிர்ணயம் பண்ணணும். எந்த காலத்துல அந்த பலன் எனக்கு ஏற்பட போறதுங்கிறது பகவான் தான் நிர்ணயம் பண்ணணும். என்ன நிமித்தமாக அது ஏற்பட போறது? நானாங்கிறதே ஒண்ணு கிடையாது. இப்போ சாப்பாட்டுல கல் வந்திருக்குன்னா அது தானா வந்ததுன்னு சொல்லலாம். யாரோ அந்த அரிசியை சலிக்கிறவன் சரியா சலிக்காம விட்டான்னு சொல்லலாம் இல்லையா? சோ எது தானா நடந்தது, எது ஒருத்தரால ஏற்படுத்தப்பட்டதுன்ற நிர்ணயம் நம்ம எப்படி பண்ண முடியும்? எல்லாத்துலயுமே ஒரு கனெக்ஷன் இருக்கதான் இருக்கும். இப்ப நேத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பைலட் எரர்னு சொல்றதா, ஏர்கிராஃப்ட் பிரச்சனைன்னு சொல்றதா, ஏர்கிராஃப்ட் பிரச்சனைனால பைலட் எரர் பண்ணிட்டான்னு சொல்றதா, இல்ல விசிபிலிட்டி கம்மியா இருந்ததுனால இயற்கைன்னு சொல்றதா, விசிபிலிட்டி கம்மியா இருந்தாலும் இவன் மனுவர் பண்ணிருக்க முடியும், அவன் பண்ணாம விட்டதுனாலன்னு சொல்றதா, இல்ல என்ன காரணம் சொல்ல முடியும்? எல்லாம் சேர்ந்துதான் ஒண்ணு நடக்கும், பிரிக்கவே முடியாது இத. அதனாலதான் பாஷ்யக்காரர் தேச கால நிமித்த அபேட்சத்வாத் பலப்பிராப்தே, இந்த மாதிரி நீ பண்ற தப்புக்கு எவனோ ஒருத்தன் தலை கீழே விழுன்னு சொல்லிதான் இந்த பலன் உனக்கு ஏற்படணும்னு இருந்தா சொல்லிதான் பலன் ஏற்படும். அது எப்படி சொல்லி ஏற்படலாம்? நான் சொல்றதும் பார்ட் ஆஃப் பரிபக்குவம் தான். கர்மாவை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு டவுட். எது உன் பிராரப்த கர்மா, எது மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீ வில் அப்படின்னு நீ டிட்டர்மைன் பண்ண முடியுமா? இல்ல மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீ வில்லே இன்க்ளூடட் இன் கர்ம பரிபக்குவம் தான் எடுத்துப்பியா? அது பாஷ்யக்காரர் இந்த 2வது பட்சத்தை தான் எடுத்துக்கிறார். நீ வேணா அதை மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீ வில்னு பாக்குறிய வழிய, அவன் ஃப்ரீ வில்ல மிஸ்யூஸ் பண்ணணுங்கிறதுமே ப்ரீ டிட்டர்மைன்டு தான். இந்த சில ஜோசியக்காரர்கள்லாம் அப்படிதான் ஸ்ட்ராங்கா இருப்பா. எல்லாமே ப்ரீ டிஸ்டைன்டு சார் அப்படின்ட்டுருவான். ஆமா, நீங்க நினைக்கிறீர்கள் இது இப்படி இதுவாச்சுன்னு, பட் ஆனா அது கூட ஜாதகத்துல இருக்கும்பா. அந்த மாதிரி சொல்றவா இருக்காளே. பர்ஸ்பெக்டிவ். பாஷ்யக்காரர் அப்படிதான் எடுத்துக்கிறார். தத்ர ஏவம் சதி மூர்தபாத நிமித்தஸ்யாபி அஜ்ஞானஸ்ய பராபிவ்யாஹார நிமித்த அபேக்ஷத்வமிதி. தத்ர ஏவம் சதி அப்படி இருக்கிறது பொழுது மூர்தபாத நிமித்தஸ்யாபி அஜ்ஞானஸ்ய தலை விழணும் அப்படிங்கிற காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இருக்கே, நீ உனக்கு ஏன் தலை விழுது? நீ அஜ்ஞானமா சொன்னேங்கிறதுக்கே தலை விழும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை தப்பா சொல்லக்கூடாது, துஷ்பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சும்மாவான நம்மளா ஒரு மூட நம்பிக்கையை வச்சுட்டு பரப்பிட வேண்டியது. சார் மணியை தரையில வைக்கக்கூடாது சார், விபூதியை இப்படி இடக்கூடாது, சும்மா கருப்பு கலர்ல கையில கயிறு கட்டக்கூடாது சார், அது நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அட்ராக்ட் பண்ணும். நிறைய கேட்கிறமே இப்ப இந்த மாதிரி. கையில இந்த சச்சின் டெண்டுல்கர் அந்த லக்குக்கு கையில பேட்டை வச்சு நின்னான்னா விக்கெட் விழாது அப்படின்னு ஏதோ ஒண்ணு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவன் வச்சுட்டு இருந்தான்லாம் படிப்போம். அவன் வச்சுட்டு போட்டோம், அது வேற விஷயம். பட் அதை நீ ப்ராபகேட் பண்ற, தப்பான விஷயங்கள் ப்ராபகேட் பண்றதுமே ஒரு பாபம்ங்கிறார் இல்லையா? அதான் அர்த்தம். இங்க வெறும்ன சாமத்திற்கு சொர்க்கம்தான் அதுக்கு ஆதாரம் அப்படின்னு அதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு இவர் சொன்னார். இந்த மாதிரி தப்பா சொன்னீங்கன்னா தலை கீழே விழுந்துரும்னு. ஏன் ஒரு வார்த்தை தப்பா சொல்றது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்போம். என்ன வெறும்னு சொல்லதானே சொன்னார், தப்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. தலை விழுந்துரும் கீழேன்னா அது அவ்வளவு பெரிய பாபத்துக்கு சமம்னு அர்த்தம். நீ கரெக்டா ஒண்ணுத்து தெரியாம தப்பான விஷயத்த பிரச்சாரம் பண்றதுமே இன்னைக்கு அதையே நம்ம யோசிக்கதான் வேண்டியிருக்கு. ஒரு வேதாந்தம்ன்ற பேர்ல, சாஸ்திரம் சொல்றேங்கிற பேர்ல தன்னோட ஈகோக்காக அடிச்சு விட்டு இருக்கிறது, ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. வேற ஆப்ஜெக்டிவ், ஃபேமஸ் ஆகணும், இல்ல தனக்கு இருக்கிற எமோஷனல் கிளிங்கிங்காக ஒன்றத்தை சொல்ல வேண்டியது, ட்விஸ்ட் பண்றது, டெலிபரேட்டா ட்விஸ்ட் பண்ணி சொல்றது, இதெல்லாம் பாபம் தானே. நீ உன்னுடைய பிரச்சனையை கொண்டு போய் 1000 பேர் தலையில, 1,00,000 பேர் தலையில நீ சுமத்திட்டு போயிட்ட. இந்த மாதிரி பல ரெப்யூட்டட் ஆச்சாரியாஸே பண்ணிட்டாளே.
அவர்களுக்கு இருக்கக்கூடிய எமோஷனல் இஷ்யூஸ்னால ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் இப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து எடுத்துன்னு ஓடிட்டு இருக்கான். ஏன்னா நம்மளுடைய தரிசனங்கள்லாம் பார்த்தோம்னா ஆச்சாரியாளுடைய காலத்துல யாரோட இவர் டிபேட் பண்றார்? சாங்கியன், மீமாம்சகன், நையாயிகன், வைசேஷிகன், பௌத்தன், சாருவாகன், இவன் யாராவது இந்த சாமி தான் பெட்டர், அந்த சாமி தான் பெட்டர், கையில சூலம் வச்சுட்டு இருக்கிறவரை தான் நான் பண்ணணும், சக்கரம் வச்சுட்டு இருக்கிறவர் தான் வழிபடணும், இந்த மாதிரி யாராவது சண்டை போட்டுட்டு பாக்குறோமோ? ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி டிபேட்டே கிடையாது. இத்தனை பேரோட வாதம் நடக்கிறது, சம்வாதம் நடக்கிறது, எல்லாமே சத்திய வஸ்து. எது சத்திய வஸ்துனா அந்த ஒரு சொர்க்கத்துல உட்கார்ந்து ஒரு சத்திய வஸ்துவா இந்த சொர்க்கத்துல அப்படி சொல்லல. நீ பார்க்கின்ற இந்த உலகத்துல, உனக்கு கண்ணுக்கு புலப்படுகின்ற இந்த உலகத்துல எது சத்தியம், எது எல்லாத்துக்கும் ஆதாரம், நீ எப்படி இதுல இருந்து விடுபட முடியும்? இதுதான் வந்து விசாரமா இருக்கே வழிய ரிலீஜியஸ் ஃபைட்ஸ், எமோஷனல் ஃபைட்ஸ் இங்க இல்ல. அட்லீஸ்ட் நம்ம பாக்குறது இல்ல பாஷ்யங்கள்ல. ஆச்சாரியாளுக்கு வரைக்கும் நான் சொல்றது. பின்னாடி வர்றவாள்லாம் இப்ப காட் பேஸ்டு, தியாலஜி பேஸ்டா மாத்திட்டாளே. அதுக்கு காரணம் என்ன? அவளுடைய எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஒரு தியோ தானே, ஏதோ ஒரு ரூபத்துல அவளுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட். பட் அதை பேஸ் பண்ணி நீ பிலாசபி எழுதி, நீ இருக்கிறதெல்லாம் டிஸ்பியூட் பண்ணி, இதெல்லாம் நீ பார்க்கவே கூடாது, காதுல கேட்கவே கூடாது அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பீப்புளை ஒரு பிக் ஒரு வால்யூம் ஆஃப் பீப்புளை வந்து அந்தே நைவ நீயமானா யதா அந்தாகான்னு திருப்பி விட்டுட்டு போயிட்ட. அவன் ஆயிரக்கணக்கான வருஷமா அடிச்சு நிக்கிறாங்க இல்லையா? சைவம் பெருசா, வைணவம் பெருசா, சாக்தம் பெருசா, இந்த சண்டை தேவை என்ன யூஸ்? ஒண்ணும் கிடையாது. அவன் அதனால பெரிய ஞானத்தை அடைஞ்சிட போறானா? கிடையாது. இதுல ஆப்ரஹாமிக் ரிலீஜன் ஏன், எதுக்காக இதை நம்ம சொல்றோம்னா, நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா சொல்லணும். எதுவா இருந்தாலும் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா கூட, அதனாலதான் இண்டிவிஜுவல் வியூஸை வந்து சாஸ்திரத்தினுடைய விஷயம் என்ன சொல்லுதுங்கிறதுக்கு சப்சர்வியண்டா தான் நம்ம சொல்லணும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்றத பிரதானமா வச்சுட்டு சொல்றதுதான் நம்மளோட எஃபர்ட்டா இருக்கணுமே ஒழிய, நம்மளுடைய ஆசாபாசத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இதை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு புத்தி கல்பித்தத்துல வர்ற விஷயம் சத்தியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னுடைய புத்திக்கும் உன் பர்செப்ஷன், உன் பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு விஷயத்த பார்ப்ப, இன்னொருத்தனுக்கு வேற பேக்ரவுண்டு. அப்போ அதனுடைய ட்ரூத் வந்து அப்சல்யூட் ட்ரூத்தா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி இல்லையா? இருக்கலாம், அதுவும் ஒரு சான்ஸ் தானே வழிய இருந்துதான் ஆகணும்னு கிடையாது. அதனாலதான் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம்னு சொல்லிட்டாரு பாருங்க. நீ சாஸ்திரம் தான் உனக்கு பிரமாணம், வேற வழி கிடையாது. ஏன்னா ஹியூமன் நாலேஜ் லிமிட்டட். சரி, எனிவே எங்கேயோ போயிட்டு இருக்கோம். தத்திர ஏவம் சதி மூர்தவாத நிமித்தஸ்யபி அஜ்ஞானஸ்ய பராபிவியாகார நிமித்த அபேட்சத்துவம். அடுத்தவனுடைய அபிவியாகாரம் நிமித்தம் அபேட்சிக்கப்படலாம். இந்த பர்டிகுலர் பாபம் பரிபக்குவம் பண்ணணும்னா இன்னொருத்தன் வந்து அதை சொல்றது வந்து அந்த பலத்துக்கு அங்கம்னு இருக்கலாமே, அது நீ இருக்க முடியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அதனால சாஸ்திரம் இப்படி பண்ணா நடக்கும்னு சொல்லிட்டுனா அதுதான் உண்மை, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை கொஸ்டின் பண்ற கெப்பாசிட்டியே நமக்கு இல்லை. ஏன்னா கர்மாவை சொல்றதே சாஸ்திரம் தான். அப்ப அது இப்படி பண்ணா இப்படி நடக்கும்னு சொல்லிட்டுனா அதை நீ எடுத்துக்கோ. அது எப்படி நடக்கும்னு நீ சாஸ்திரத்தையே போய் திருப்பி கேள்வி கேட்க முடியாதுன்ட்டார். அந்த அகமே தத் பகவத்தோ வேதானீதி வித்தீதி ஹோவாச்ச அமுஷ்யலோகஸ்ய காகதிரித்யயம் லோகஹ இதி ஹோவாச்ச அஸ்ய லோகஸ்ய காகதிரிதி ந பிரதிஷ்டாம் லோகம் அதிநயேதிதி ஹோவாச்ச பிரதிஷ்டாம் வயம் லோகம் சாமாபிசம்ஸ்தாபயாம பிரதிஷ்டா சம்ஸ்தாப துங்கி சாமேதி. அந்த நல்லதையா அப்படிங்கிறார். அப்படியே இருக்கட்டும், என்னை க்ஷமிச்சுக்கணும். அகம் ஏதத் பகவத்தோ வேதானி. நீங்க பெரியவா, இப்ப அதுக்கு எனக்கு எது சரின்னு சொல்லணும், இது சொர்க்கம்தான் சர்வாதாரம்னு நான் சொன்னது தப்புன்னா என்னை மன்னிச்சுக்கணும். தால்பியர் சொல்றார், நான் ஏதோ சொல்லிட்டேன், உங்கள்கிட்டேந்து பகவத்தகா வேதானி, உங்ககிட்டேந்து
பகவதா, அதுக்கு சாந்தச பிரயோகம் பகவத்தோ வேதானி, நீங்க சொல்லுங்கோ நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஷாலாவத்தியர்கிட்ட தால்பியர் சொல்றார். வேதானி இது வித்தீதி ஹோவாச்ச மனுஷ்யலோகஸ்ய நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த சொர்க்கலோகத்துக்கு எது கதி? அவர் சொல்றார், அயம் லோகா இதி ஹோவாச்ச, சொர்க்கத்துக்கு எது ஆதாரம் தெரியுமா? இந்த பூமி தான்ட்டார். ஏன்னா அஸ்ய லோகஸ்ய காகதிரிதி ந பிரதிஷ்டாம் லோகம், இந்த பூலோகத்துக்கு வேற பிரதிஷ்டை கிடையாது, அதுதான் சர்வ பிரதிஷ்டை. ஏன்னா சொர்க்கலோகம் இந்த பூலோகத்துல பண்ற கர்மாவால தானே அடையப்படுறது. சொர்க்கலோகம் சஸ்டைன் ஆகணும்னா தேவதைகளுக்கு ஆகுதிகள் இந்த லோகத்துல தான் கொடுக்கப்படுறது. அப்போ அந்த லோகத்தினுடைய சஸ்டினன்ஸ் இந்த லோகத்துல பண்ணக்கூடிய கர்மா ஆசரிச்சு தான் இருக்கு. அதனால இந்த லோகம் தான் சர்வாதாரம்ன்றார் இவர். லோகமதிநயேதிதி ஹோவாச பிரதிஷ்டாம் வயம் லோகம் சாமாபி சம்ஸ்தாபயாமஹா. அதனால இந்த லோகம்தான் சாமாஸ்ருதம், பிரதிஷ்டா சம்ஸ்தாவம் ஹி சாம இதி. அதனால இந்த லோகம்தான் சாம பிரதிஷ்டம் அப்படின்னு, பூலோகமே சாம ஆசிரிதமா இருக்கு. சாமன் சர்வம் வியாபிக்கிறது, பூமி சாமத்தை வியாபிக்கிறது, இதுதான் சர்வாதான், இதுக்கு மேல கிடையாதுன்னு இவர் சொல்றார். அதையும் தாண்டி போறது இப்போதைக்கு இதுதான் ஃபைனலான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்பால் இன்னும் மீதி இருக்காரு, ஜாபலி, அந்த இவர் ஜெய்பலி. ஜெய்வலி கடைசியில இதெல்லாம் கிடையாது, பிரம்மாசிரத்தம் தான் சொல்ல போறார். பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.